Taste the Daily. சென்னை திருமங்கலத்தில் சிபிஎஸ்இ மண்டல அலுவலர் பூட்டிய வீட்டிற்குள் சடலமாக கண்டெடுக்கப்பட்டார். மகாராஷ்டிராவைச் சேர்ந்த மகேஷ் தர்மாதிகாரி என்பவர் கடந்த மாதம் மாற்றலாகி திருமங்கலம் சிபிஎஸ்இ அலுவலகத்தில் வந்தார். அண்ணா நகரில் வீடு வாடகைக்கு எடுத்து தனியாக தங்கியிருந்த நிலையில் பூட்டிய வீட்டிற்குள் இறந்த நிலையில் அவரது உடல் மீட்கப்பட்டுள்ளது. கொலை செய்யப்பட்டாரா என விசாரணை நடைபெற்று வரும் நிலையில் விடியா ஸ்டாலின் ஆட்சியில் மர்ம மரணங்கள் அதிகரித்து விட்டதாக மக்கள் குற்றம் சாட்டினர். தஞ்சாவூர் மாவட்டம் கள்ளப்பெரம்பூரில் வயலுக்கு சென்ற தம்பதியினர் மின்சாரம் தாக்கி உயிரிழந்தனர். சுப்பிரமணியன் மற்றும் அவரது மனைவி ராமாயி ஆகியோர் தங்களது வயலுக்கு சென்ற நிலையில் வழியில் உள்ள கம்பி வேலியின் மீது மின்கம்பி அறுந்து விழுந்துள்ளது. இதை அறியாத இருவரும் கம்பி வேலியை தொட்டபோது மின்சாரம் தாக்கியதில் பரிதாபமாக உயிரிழந்தனர். திறனற்ற திமுக ஆட்சியில் மின்துறை அதிகாரிகள் அறுந்து விழுந்த மின்கம்பியை சரி செய்யாததால் உயிரிழப்பு ஏற்பட்டதாக மக்கள் சாடியுள்ளனர். திருவள்ளூர் மாவட்டம் ஆவடியில் பராமரிப்பற்ற கால்வாயில் கழிவுநீர் செல்லாததால் மூதாட்டி ஒருவர் அதனை சுத்தம் செய்யும் பணியில் ஈடுபட்டார். காமராஜர் நகர் பகுதியில் உள்ள கால்வாய் பராமரிக்கப்படாததால் குப்பைகள் மற்றும் பிளாஸ்டிக் பொருட்களால் சூழப்பட்டுள்ளதால் கழிவுநீர் மற்றும் மழைநீர் செல்லாமல் தேங்கியுள்ளது. இதுகுறித்து மாநகராட்சி நிர்வாகம் துளியும் கண்டுகொள்ளாத நிலையில் அப்பகுதியைச் சேர்ந்த பெண் ஒருவர் கால்வாயை சுத்தம் செய்தார். ராமநாதபுரம் மாவட்டம் திருப்பாலைக்குடி மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் முறையாக அடிப்படை வசதிகள் இல்லை என குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. இப்பகுதிகளில் முறையாக குடிநீர் விநியோகம் இல்லாததால் பல கிலோமீட்டர் சென்று தண்ணீர் எடுத்து வர வேண்டியுள்ளதாக கூறப்படுகிறது. மேலும் சாலையில் தெருவிளக்குகள் இல்லாததால் இரவில் அச்சத்துடன் செல்ல வேண்டியுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஸ்டாலின் ஆட்சியில் அடிப்படை வசதிகள் கூட கிடைப்பதில்லை என மக்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். எங்களுக்கு எந்த சுகாதாரமும் கிடையாது, ஒரு லைட்டு கிடையாது, தெரு லைட்டு கிடையாது. மீன் போட்டு கருவாடு போட்டு விற்றுக்கிட்டு ரொம்ப கஷ்டத்தில் வாழ்கிறோம். ஒரு வீட்டுக்கு ஒரு பட்டாமனை கேட்டால் தரமாட்டேங்கிறாங்க. நாங்கள் வாங்கி போட்டுக்கிட்டு ஒரு வீடு கூட கட்ட முடியாத சூழ்நிலையில் இருக்கோம். வீடு கட்டி கேட்டால் நீங்கள் பாதி போட்டு அஸ்திவாரம் கிளப்புங்க, அப்போ தான் கட்டி தருவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த வசதி இருந்தால் ஏன் உங்கள்கிட்ட வந்து நாங்கள் கெஞ்சிக்கிட்டு நிற்கிறோம். இந்த நிலைமையில தான் நாங்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். தண்ணி இல்லை சுத்தமாக. அந்த ரோட்டில் தண்ணி பைப்பை கொண்டாந்து வச்சுருக்காங்க. ஒரு 3-4 வருஷமாச்சு நாங்கள் ஒரு குடம் தண்ணி பிடிச்சி அதில். திருவள்ளூர் மாவட்டம் பூந்தமல்லி அருகே கழிவுநீர் சூழ்ந்திருந்த சாலையில் இருந்த பள்ளத்தில் கார் ஒன்று சிக்கிக் கொண்டது. வேளப்பஞ்சாவடியில் உள்ள சர்வீஸ் சாலையில் கால்வாயிலிருந்து கழிவுநீர் வெளியேறி குளம் போல் காட்சியளித்தது. இந்த நிலையில் அவ்வழியே வந்த கார் ஒன்று சாலையில் இருந்த பள்ளத்தில் வசமாக சிக்கிக் கொண்டது. ஸ்டாலின் ஆட்சியில் நெடுஞ்சாலைத்துறையினர் கும்பகர்ண தூக்கத்தில் இருப்பதால் சாலைகள் பராமரிக்கப்படுவதில்லை என மக்கள் சாடியுள்ளனர். தமிழகத்தில் புதிதாக ரேஷன் கார்டு பெற விண்ணப்பம் செய்பவர்களுக்கு 1 மாதத்தில் ரேஷன் கார்டு வழங்கப்படும் என ஸ்டாலின் அரசு விளம்பரம் செய்துள்ள நிலையில் மாதக்கணக்கில் காத்திருக்கும் நிலை உள்ளதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். புதிய ரேஷன் கார்டுக்கு விண்ணப்பித்து 2 மாதங்கள் கடந்தும் ஆவண சரிபார்ப்புக்கு கூட அதிகாரிகள் வருவதில்லை எனவும் ரேஷன் கார்டு வழங்கும் பணியில் மந்த நிலையை தொடர்வதாகவும் குற்றம் சாட்டப்படுகிறது. மேலும் விண்ணப்பங்கள் அதிக அளவில் நிராகரிக்கப்படுவதாகவும் குற்றம் சாட்டும் பொதுமக்கள் விளம்பர ஆட்சி நடைபெறுவதாக விமர்சித்துள்ளனர். சேலம் மாவட்டம் மேட்டூரில் அரசு பேருந்து மீது லாரியை மோதிய மதுபோதை ஓட்டுநர் பிடிபட்டார். பேருந்து நிறுத்தத்தில் நின்றிருந்த அரசு பேருந்து மீது லாரி ஒன்று இடித்துவிட்டு நிற்காமல் சென்றது. இதுகுறித்து போலீசாருக்கு தகவல் அளித்தும் வராததால் மக்களை லாரியை துரத்தி சென்று மதுபோதையில் இருந்த ஓட்டுநரை பிடித்தனர். விடியா அரசின் ஏவல் துறை மெத்தனமாக வாகன தணிக்கையில் ஈடுபடுவதால் மதுபோதை ஓட்டுநர்கள் வாகனங்களை இயக்கி விபத்துகளை ஏற்படுத்துவதாக குற்றம் சாட்டப்படுகிறது. சேலம் மாவட்டம் மேட்டூரில் ஒரே நாளில் 2 நீரில் மூழ்கி உயிரிழந்துள்ளது பொதுமக்களிடையே சோகத்தை ஏற்படுத்தியது. ராமூர்த்தி நகரைச் சேர்ந்த ரஞ்சித்குமார் காவிரி நீர் தேக்கத்தில் குளிக்கச் சென்றபோது மூழ்கி உயிரிழந்தார். தீயணைப்புத் துறையினர் சடலத்தை மீட்டு அரசு மருத்துவமனைக்கு அனுப்பினர். இதேபோல் பாலசுப்பிரமணியம் என்பவரும் உபரிநீர் கால்வாயில் மூழ்கி உயிரிழந்தார். ஒரே நாளில் 2 தண்ணீரில் மூழ்கி உயிரிழந்தது மேட்டூர் மக்களிடம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. திருப்பூர் மாவட்டம் திருமூர்த்திமலை அமனலிங்கேஸ்வரர் கோயில் மற்றும் பஞ்சலிங்க அருவியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டதால் மக்கள் உடனடியாக வெளியேற்றப்பட்டனர். பஞ்சலிங்க அருவியில் மாலை வேளையில் திடீரென வெள்ளப்பெருக்கு ஏற்பட்ட நிலையில் அருவியில் குளிக்க வந்த பொதுமக்கள் உடனடியாக வெளியேற்றப்பட்டனர். மேலும் மலையடிவாரத்தில் உள்ள அமனலிங்கேஸ்வரர் கோயிலையும் வெள்ள நீர் சூழ்ந்ததால் கோவிலுக்கு வந்திருந்த பக்தர்களும் பாதுகாப்பாக வெளியேற்றப்பட்டனர்.